தெரியுமா, சோஃபி மேடமும் அந்த பையனும் எங்கேயோ டூர் போயிருக்காங்களாம். ஏன் அவங்க டூர் போறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த சோஃபி என்ன பொம்பளை அவ, தம்பி வயசுல இருக்க ஒரு பையன் கூட சேர்ந்து டூர் போயிருக்காளாம். அந்த பையனோட அவங்க பழகும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. அந்த சோஃபி மேடம்க்கு என்ன ஒரு பிஹேவியர். இங்க பாரு நான்சி, இத பத்தி நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா என்ன? CROMPTON என்னவா இருக்கும்? குரோக்கடைல். என்ன சொன்ன? குரோக். நீ படியேன். நீ படிச்சு காமி. CROMPTON ஃபேன். அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்புறம் சைமன் என்ன? ஓ, இது யார் கொடுத்தது? நம்ம மேனன் சாரோட ஃபேமிலி UK திரும்பி போகும்போது இதை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. சரி, இதில் என்ன ப்ராப்ளம்? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், சுத்தலையாம். அப்போ பாக்கி உள்ள ஃபேன்லாம் பறக்குமா? நான் கொஞ்சம் இதை சொருகி பார்க்குறேன். ஐயோ சூப்பர். ஃப்ளாட்டில் இருக்க எல்லாரையும் இப்போவே கேண்டில் வாங்கி வச்சுக்க சொல்லுங்க. இன்னும் 2 நாளைக்கு கரண்ட் வராது. ஏய் வாய் மூட. உண்மையை சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களே. அது இல்லை. கையரா கையை நசிக்கிட்டு. என்ன சைமன் அண்ணா, நம்ம சோஃபி மேமும் ஜோவும் டூர் போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல? தாமஸே, ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு 2-3 நாள் ஊர்ல இல்லைனா வானம் இடிஞ்சு கீழே விழ போறது இல்ல. அவங்கள காப்பாத்திக்க அவங்களுக்கு தெரியும். நீ ஒன்னும் பதட்டப்படாத, போய் மோட்டர் போறா படா. வந்துட்டான் பெரிய மற்றவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவன் வேலையை பார்க்கவே மாட்டான். அது இல்ல சைமன் என்ன, சோஃபி மேடமும் பையனும் 2 பேரும் வந்து சேர்ந்துருக்கீங்களே எல்லாருடைய மானத்தையும் வாங்குறதுக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் இப்ப எங்க போயிருப்பாங்க? 3 பேரும் வேஸ்டா. மேடம் இங்கே நிறுத்துங்க, நான் இறங்கிறேன். சரி. ஹாய். ஹாய். சரி ஜோ செல்லம். டேய், டூர்ல நல்லபடியா முடிஞ்சா? போ. பார்த்து போடா, டயர்டா இருப்ப. டேய் டேய். ராபின், செக்யூரிட்டி கிட்ட போய் கேள சோஃபியோட வீடு எங்க இருக்குன்னு. சரிங்க சார். யார் வேணும்? அண்ணா, சோஃபி மேடம் ஃப்ளாட் இது 121. என்ன விஷயம்? எங்க சார் அவங்கள பார்க்கணும்னு சொன்னாரு. இந்த நோட்ல உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதுங்க. பேரு, எங்கேருந்து வரீங்க, அட்ரஸ் எல்லாம். இந்தாங்க. ஓகே. போலாம்ண்ணா. யாரா இருக்கும்? மேடம், சோஃபி மேடமோட ஃப்ளாட் இது. இந்த ஃப்ளாட் தான். தேங்க்யூ. பார்க்கலாம் வாங்க. சோஃபி, சரி வா நம்ம போயிடலாம். இங்க பாருங்க அருண், உங்க மேல நான் அன்பு வச்சிருக்கேன்றதுக்காக நீங்க செய்யற எல்லாத்தையுமே என்னால ஏத்துக்க முடியாது. அதனாலதான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சேன். சோஃபி, உன்னோட அன்பும் அரவணைப்பும் இப்ப எனக்கு தேவைப்படுது. அதனாலதான் நீ வெறுத்தும் கூட நான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். நீ தான் முடிவு சொல்லணும். என்ன நீ மட்டும் ஒதுக்கிறாத. நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட. நீ என் கூட வந்துடு ப்ளீஸ். இப்போ உடனடியா முடிவெடுக்க என்னால முடியாது. அப்புறம் உங்களோட பழைய பழக்கங்கள் எல்லாத்தையும்
மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னா நிரந்தரமா உங்களை விட்டுட்டு நான் போயிடுவேன். இல்ல சோஃபி, நான் மறுபடியும் நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அப்படின்னா இந்த ஜூஸை கொஞ்சம் குடிங்க. அருண், நீங்க இப்ப கிளம்புங்க. தேங்க்யூ சோஃபி, ம். தேங்க்யூ. ராபின், சார் வாங்க சார். இந்த பக்கம் வா. ஓகே. வரேன் சோஃபி. ம், பை. வா. இன்னைக்கு வந்த அந்த முடியாத ஆளு சோஃபி மேடமோட ஹஸ்பண்டா? சைமன் அண்ணா சொல்லிதான் எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பொம்பளை பண்றது, முடியாத ஹஸ்பண்டை விட்டுட்டு இங்க வந்து ஒரு சின்ன பையன் கூட ஊர் சுத்திட்டு இருக்காங்க. அவன் கூட கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஓ கடவுளே, என்ன ஒரு கல் மனசு. அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல பழி சொல்லலாம்ல. எல்லாம் புரியுது. சோஃபி மேல பழி சொல்றது உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ம் பெரிய உலக அழகிதான். ம்